எதை பற்றியும் கவலை கிடையாது. அண்ணாமலை கொடுக்கும் சிக்னல். தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரை அண்ணாமலை சுற்றியேதான் கடந்த சில காலமாக இயங்கிக் கொண்டிருக்கு. அண்ணாமலை என்ன பேசுறாரு, என்ன செய்ய போறாரு என்பதுதான் ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. அண்ணாமலையின் மாபெரும் எழுச்சி காரணமாக சில கூட்டணிகள் பிரிந்து சென்றன. அண்ணாமலை மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கை காரணமாக காலம் காலமாக தம்மை ஆதரித்து வந்த மக்கள் எல்லாம் எங்க அண்ணாமலை பக்கம் சென்று விடுவார்களோ என்ற பயம் பல கட்சிகளின் மத்தியில் ஏற்பட்டது. இதனால் சம்பந்தமே இல்லாத குறையெல்லாம் சொல்லி விலகி போனாங்க. பாஜக பெரிய கட்சிகளை மட்டும் நம்பி தமிழகத்தில் அரசியல் செய்வதால் அதன் வாக்கு வங்கி சரிந்து போகும் என்றெல்லாம் ஆரூடம் சொன்னார்கள் அரசியல் ஆர்வலர்கள். வாக்கு வங்கி அரசியலுக்காக அதுவரை திருநீறு அணிந்து கொண்டு இருந்தவர்கள் கூட பாஜகவை எதிர்க்கிறேன் பேர்வழி என்று திருநீற்றை அழித்தார்கள். ஆனால் அண்ணாமலை அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதாக இல்ல. காரணம், அவர் ஒன்றும் பெரிய கட்சிகளை நம்பியோ அல்லது வாக்கு வங்கி அரசியலை நம்பியோ அரசியல்ல இல்ல. அவரை பொறுத்தவரை வாக்கு வங்கி என்பது 7 கோடி தமிழக மக்களும் தான். அவர் வேறு ஏதோ ஒரு கட்சிக்காக எல்லாம் அரசியல் செய்யல, மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாரு. உதாரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்காதது குறித்து அண்ணாமலை சிறிதும் கவலை கொள்ளவில்லை. தாம் எடுத்துக்கொண்ட பணியில் அவர் பாட்டுக்கு தன் ரூட்ல பயணித்துக் கொண்டிருக்கார். கூட்டணி குழப்பம் எல்லாம் தேர்தல் காலம் முடிவு செய்யட்டும், நாம் நம் மக்கள் பணியை தொடர்வோம் என்று இருக்கிறார் அண்ணாமலை. தொடரட்டும் அண்ணாமலையின் பணி. இந்த சிக்னல் தான் பாஜகவின் அனைத்து தொண்டர்களுக்கும் சேர்த்தே அவர் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. நம்முடைய பணி என்பது மக்கள் பணி மட்டும்தான். கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்ப்போம். தொண்டர்களும் அண்ணாமலையுடன் சேர்ந்து பயணிப்போம்.